மக்களே, கடந்த 24 மணி நேரத்தில் தமிழக அரசியலில் ஏகப்பட்ட திருப்பங்கள், நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. அப்படி இன்னைக்கு என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்குது அப்படின்ற ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணாமல், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறீங்க. ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு வீடியோவை பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போக போகிறோம். ஓகே, தமிழ்நாட்டில் அரசியல்லே கிட்டத்தட்ட 50 கால அரசியலில் புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் நேற்று எலெக்ஷன் ரிசல்ட்லாம் நடந்துச்சு. குறிப்பாக 2 வருஷம் கட்சி ஆரம்பித்து அரசியலை தொடங்கி வந்தவர் தான் இளைய தளபதி விஜய் அவர்கள். வந்த மொதல் எலெக்ஷன்லேயே 108 சீட்டுகள், 1 2 இல்லை. வந்த எலெக்ஷன்ல எல்லாரும் ஒரு சிங்கிள் டிஜிட்ல எடுப்பாங்க, டபுள் டிஜிட்ல எடுப்பாங்க. ஆனா தலைவர் 3 டிஜிட் வந்த உடனே ட்ரிபிள் டிஜிட்ல ஒரு சம்பவத்தை செஞ்சிட்டார். ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை தமிழ்நாட்டுல தாவேகா பெற்றிருக்கிறது அப்படின்றது தான் ஹைலைட்டு. ஏன்னா வந்த இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சர்டன் பர்சன்டேஜ் எடுத்தாதான் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா கொடுப்பாங்க தேர்தல் ஆணையம். வந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த தேர்தல் ஆணையத்துல பிறர் அப்படின்ற வகையில தான் போட்டிருந்தாங்க. ஆனா நேத்து எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமே தாவேகா அங்கீகாரப்பட்ட ஒரு கட்சியா அறிவித்து இப்போ தமிழ்நாடோட முதன்மையான கட்சி அப்படின்ற மாதிரி லீடிங்க பெற்றிருக்காங்க. இது ஒரு மாபெரும் வெற்றி. எலெக்ஷன்ல இது சாதாரணமாலாம் பண்ண முடியாது. அதை பண்ணிருக்கிறாருன்னா அதுதான் விஜயோட மிகப்பெரிய வெற்றி அப்படின்றதான் பாயிண்ட். கிட்டத்தட்ட 35% நியரஸ்ட் 34.92%. இப்போ 35% நம்ம ஓவராலா பண்ணா 35% இது ஒரு இமாலய சாதனை தான். முதல் எலெக்ஷன்ல கஷ்டம். எம்ஜிஆர் 33 வாங்கியிருந்தார். அதுக்கு அடுத்தபடியாக 35 அப்படின்ற ஒரு இமாலய இலக்கை செட் பண்ணியிருக்கிறார். வருங்காலத்தில் இதை பிரீச் ஆகுமா பிரீச் ஆகாதா அப்படின்றது பொறுத்திருந்து பார்க்கணும். கஷ்டம்தான். ஆனா அந்த ஒரு பெரிய இலக்கை வச்சிருக்கிறாருன்றதான் விஜயோட பெருமை. அதை தாண்டி குறிப்பா கடந்த 5 வருஷம் ஆட்சியில இருந்த சிட்டிங் எம்எல்ஏஸ், அமைச்சர்கள், எப்படி பொறுப்புல இருந்த அமைச்சர்கள் 1 2 30க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா தோல்வியை தழுவி இருக்கிறாங்க. இது ஒரு மாபெரும் திருப்பம். இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் ரேரஸ்ட் இன்சிடென்ட். அது நடந்திருக்குது. அதுவும் குறிப்பா எல்லாம் இது வரைக்கும் தோத்ததே கிடையாது அவங்க அப்படின்ற மாதிரி இருந்தவங்க எல்லாம் படுதோல்வி. அதுதான் ஹைலைட்டு. தோத்ததே கிடையாதுரா அப்படின்னு நினைச்சா உன்னை வச்சு தோக்கடிக்கிறேன்டான்ற மாதிரி எல்லா இடத்துலயும் சம்பவத்தை பண்ணியிருக்கிறாங்க. டிவிகே அப்படின்றது தான். அதுல குறிப்பா சென்னையோட கோட்டை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இது எல்லா கோட்டையும் தகர்க்கப்பட்டிருக்கு. முடிச்சு விட்டு தீர்த்து கட்டியிருக்கிறாங்க. ஓகே, இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? ஒரு வாக்கு வித்தியாசத்துல திமுகவோட வேட்பாளரை வீழ்த்தி தாவேகா வேட்பாளர் வெற்றி பெற்றார் அப்படின்றத அதிர்ச்சியா இருக்கு. ஏண்டா ஒவ்வொரு வாக்கும் எவ்வளவு குரூஷியலா இருந்திருக்குன்றத பாருங்க. குறிப்பா இங்கிருந்து நிறைய பேர் அந்த எலெக்ஷன் டைம்ல பஸ்ல டிராவல் பண்ண முடியாம போறதுக்கு கஷ்டப்பட்டு நிறைய பேர் போய் ஓட்டு போட்டுறாங்க. அவங்க ஓட்டு போட்ட பலனின் இது அப்படின்றது தான் தெரியுது. அவங்க ஓட்டு போட்ட பலனோட விளைவு எங்க வந்திருக்குது பாத்தீங்களா? 1 ஓட்டு 2 ஓட்டு எல்லாம் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்க கஷ்டப்பட்டு போய் போட்ட ஓட்டுகளும் பிரோஜனம் ஆயிருக்குன்றது தான் இதுல இருந்து நமக்கு தெரிகிறது. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. நேத்து நைட்டு நடந்த சம்பவங்கள் இதெல்லாம். இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் விஜய் ஃபர்ஸ்ட் இவர் ஆளுநருக்கு பாத்தீங்கன்னா இது அவங்கள ஆட்சி அமைக்கிறதுக்காக அழைக்க சொல்லி ஒரு கடிதத்தை அமைச்சிருந்தாங்க. இமெயிலோ கடிதமோ அமைச்சிருந்தாங்க. அதை தாண்டி நாங்க எங்களுக்கு 2 வாரம் டைம் கொடுங்க. எப்படி 2 வாரம் எங்களுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா எங்களோட டெபாசிட்டை நாங்க நிரூபிப்போம். ஏன்னா 118 அப்படின்ற ஒரு மேஜிக்கல் நம்பர் வந்தாதான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியும். அதுக்கு இப்ப உங்ககிட்ட 108 இருக்கு. இப்ப இந்த 108ல கூட விஜய் 2 இடத்துல ஜெயிச்சிருக்காரு. ஒரு இடத்த ராஜினாமா பண்ணணும். அதை ராஜினாமா பண்ணா 107 ஆயிரும். அப்ப 11 இடம் தேவைப்படுது. இப்ப அந்த 11 இடம் வாங்கி டெபாசிட் காட்டணும். இப்ப அவங்களோட இலக்கே அந்த ஒரு 11 இடங்கள் எங்க இருந்து நம்ம பெற போறோம்? திமுக கூட்டணியில இருந்தா, இல்ல அதிமுக கூட்டணியில இருந்தா, இல்ல அதிமுகவை மட்டும் சேர்த்துக்கிறதா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட திருப்பங்கள் டிஸ்கஷன் இப்போ நடந்துட்டு இருக்குது. அதுல குறிப்பா என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு பனையூர் தாவேகாவோட தலைமை அலுவலகம் இருக்கு இல்லையா, அதுல எல்லா எம்எல்ஏகளும் ஜெயிச்சிருக்காங்கல்ல, 108 இடத்துல ஜெயிச்சிருக்காங்கல்ல, அனைத்து எம்எல்ஏகளும் அந்த ஜெயிச்ச சான்றிதழோட வாங்கன்ற மாதிரி அறிவிப்பும் விட்டுருந்தாங்க. காலையே எல்லா எம்எல்ஏவும் வந்து ஒரு கூட்டம் சேர்ந்து ஒரு ஆலோசனை மீட்டிங் போட்டிருக்காங்க. அந்த ஆலோசனை மீட்டிங்ல என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, சட்டமன்ற எப்படி தமிழக சட்டமன்ற தாவேகா தரப்புல இருந்து சட்டமன்ற வேட்பாளராக விஜய்
தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ ஆல்ரெடி தாவேகா கட்சியின் தலைவர் விஜய் இப்போ சட்டமன்ற தலைவர் விஜய் அப்படின்ற மாதிரி தேர்வு எடுக்கப்பட்டிருக்கார். ஏன்னா அவர் தான் லீட் பண்ணணும். ஸோ அவர் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது தேர்ந்தெடுக்கப்பட்டது மட்டும் இல்லாம அதுல இருக்கிற எம்எல்ஏ 107 பேர்கிட்டையும் சைன் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு உங்களுக்கு சம்பந்தமா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டையும் சைன் வாங்கின சம்பவம் நடந்திருக்குது. அதை பேசி முடிச்சிட்டு இருக்காங்க. அதை தாண்டி இங்க சென்னையை தாண்டி இருக்கிற எம்எல்ஏக்கள் பல ஊர்களில் இருந்து வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாரையுமே மாமல்லபுரம், ஸோ இது சென்னை பக்கத்துல இருக்கிற ரெசார்ட் ஒன்று எடுத்து அந்த ரெசார்ட்ல தான் அனைத்து எம்எல்ஏகளும் தங்க வைக்கப்படுகிறார்கள் அப்படின்ற தகவல் வெளியா இருக்கு. ஸோ இது ஆட்சி அமைக்கும் வரை மீன்ஸ் மெஜாரிட்டி, அந்த 118 மெஜாரிட்டி காட்டும் வரை இவங்க எம்எல்ஏவை வந்து அவங்க சாதகத்துல அவங்களுக்கு சார்பா வச்சிருக்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து முன்னாடி தமிழக அரசியல நடந்திருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜெயலலிதா இறந்து போனதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அந்த பொசிஷன் வர்றதுக்கும் போது அங்கங்க சசிகலா தலைமை இங்க தலைமையில நிறைய சம்பவங்கள் நடந்தது. அப்போ எம்எல்ஏ எல்லாம் ரெசார்ட்ல போட்டு என்னென்ன இதெல்லாம் நடந்ததுன்னு தெரியும். அந்த மாதிரி தான் இங்க ஒண்ணு நடந்திருக்கு. சென்னையில இருக்கிற எம்எல்ஏ பிரச்சனை இல்லை, சென்னையை தாண்டி இருக்கிறவங்க எல்லாமே பட்டுன்னு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்னா ஏதாவது ஒண்ணுன்னா அப்படின்றதுக்காக இங்க இது பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுக தலைவர் ஸ்டாலின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா போன வருஷத்தோட முதலமைச்சர் அவர் தான். இப்போ அவர் வந்து அந்த முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யணும். இந்த வருஷம் வேற படுதோல்வி. ஸோ அவர் ராஜினாமா கடிதத்தை செஞ்சு அந்த கடிதத்தை வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் அலுவலகத்துக்கு கொடுத்து அமைச்சிருக்காங்க. அந்த அலுவலகமும் அதை ஏற்றிருக்கிறாங்க. அதை தாண்டி ஸ்டாலின் இன்னைக்கு கொளத்தூர் மக்களை சந்திக்க செல்கிறார், சாயந்தரம் சந்திக்க செல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற டைம்ல அவர் சந்திச்சாரா இல்லையான்னு தெரியல. பட் அவர் சந்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்குது. ஸோ அங்க போய் என்ன சந்திக்க போறாருன்னு தெரியல. நன்றி தெரிவிக்கிறாரா என்னன்னு, ஆக முதல்ல தோக்கடிச்சிட்டீங்க, இதுக்கு போய் நன்றி தெரிவிக்கிறோமா அப்படின்னும் போது ஒரு சங்கட்டகரமான சுச்சுவேஷன் தான் அது. ஸ்டாலினுக்கும் சரி அங்க இருக்கிற மக்களுக்கும் சரி அதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இதுல குறிப்பா ஸ்டாலினோட தோல்வி பல பேர், குறிப்பா சினிமா துறையில் இருக்கிற நிறைய பேர் வந்து காயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றதான் பாக்குறோம். கமல்ஹாசன்ல இருந்து மாரி செல்வராஜ்ல இருந்து ஏன் பிரகாஷ் ராஜ் வரையுமே இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்றது பார்க்க முடியுது. அதுல சில பல வன்மங்களும் இருக்கிறது அப்படின்றது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. எனக்கு என்ன ஒரே ஒரு கேள்வினா, இவ்வளவு விஷயங்கள் பேசுறாங்களே, ஸ்டாலின் தோத்திருக்கார், இதெல்லாம் இது பண்ணிருக்காரு, அவர் நிறைய நல்லது பண்ணிருக்காருன்னு சொல்றாருல, இதுல நல்லது பண்ண இருக்கிறது முக்கியம் இல்லை, நல்லதும் பண்ணணும், மக்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்கணும்ன்றதுதான் பாயிண்ட். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, இவங்க கடந்த 5 வருஷத்துல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு தமிழ்நாட்டை சுத்தி. அது வந்து ஆணவ படுகொலையா இருக்கட்டும், போலீஸ் ஸ்டேஷன்ல நடந்த சம்பவமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த ட்ரக்கு, இந்த மாதிரி இது பெண்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அந்த இது எதுவுமே பெருசா கண்டுக்காத வகையில இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பிக் பாஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அப்ப எனக்கு அது அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாது. பட் ஒன்ஸ் நம்ம ஜென்ரல் டாபிக்லாம் பார்க்க ஆரம்பிக்கும் போது, ஒரு நாளைக்கு நம்ம நியூஸை பார்க்கும்போது இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவு நடக்குதுன்னு கேட்கும்போது அதிர்ச்சியா இருக்கு. அப்போ அந்த சட்ட ஒழுங்குல பெரிய பிரச்சனைகள் இருந்திருக்குது இவங்களுடைய இதுல அப்படின்றதான் பாக்குறேன். சோ அவர் நலத்திட்டங்கள் பண்ணி இருக்கிறார், அதனால் குளத்தூரை பயங்கரமா டெவலப் பண்ணியிருக்கிறார், அதனால் அவர் தோற்றிருக்க கூடாதுன்னு இவங்க சொல்றாங்க இல்லையா. ஆனா எனக்கு என்னன்னா, சோ இத உங்க தொகுதியை மட்டும் டெவலப் பண்ணுவது முக்கியம் இல்லை, சட்ட ஒழுங்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கும் ஒழுங்கா இருக்கிறதுன்றதுதான் முக்கியம். அதனோட விளைவு தான் இது தோல்வின்னு நான் பாக்குறேனே தாண்டி அதுல நல்லா பண்ணியும் தோக்கடிச்சிட்டாங்களே அப்படின்றது எனக்கு பாயிண்டா தெரியல. என்னோட பாயிண்ட் என்ன, சட்ட ஒழுங்கு பிரச்சனை. அதுலயே பேசிக்கா வந்து இந்த ஒரு கூற்று நான் சின்ன வயசுல இருந்து நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், அதையும் நான் ஹைலைட் பண்றேன். திமுக அப்படின்னும் போது இவங்க திட்டங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா எடுத்துட்டு வருவாங்க. ஆனா அதிமுக அப்படின்ற ஜெயலலிதா இருக்கும் போதெல்லாம் இந்த சட்ட ஒழுங்குல செமையா இருக்கும் தமிழ்நாடு, சட்ட ஒழுங்கு பிரச்சனையே இருக்காதுன்ற ஒரு பேர் வாங்கினது தான் ஏடிஎம்கே, குறிப்பா ஜெயலலிதா ஆட்சியில. அந்த மாதிரி ஒரு ஆட்சியை கொடுப்பாங்க. ஸோ மக்களுக்கு பிரச்சனை இல்லாம தீர்வு இல்லாம ஒரு ஆட்சியை கொடுத்தாவே மக்கள் அதை அக்செப்ட் பண்ணி ஏத்துப்பாங்கன்றது தான் அங்க நிரூபணம் ஆயிருக்குது. அதை இவங்க கொடுக்க தவறி இருக்காங்க அப்படின்றதான் என்னோட புரிதல். ஒரு சில இடங்கள்ல அவங்க நிறைய இடத்துல தவறி இருக்கிறாங்க. எதுக்கு ஸ்டாண்ட் பண்ணணுமோ அதுக்கு ஸ்டாண்ட் பண்ணிருக்கணும். பேசிக்கா ஒரே ஒரு கேள்வி, ஒரே ஒரு கம்பேரிசன் மட்டும் வைக்கிறேன். என்ன கம்பேரிசன்னா, இப்போ இதுல கள்ளக்குறிச்சியில சாராய குடிச்சு இறந்து போனாங்க, அவங்களுக்கு 10 லட்ச ரூபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, அவன் வேலை வெட்டியை விட்டுட்டு சாராயத்தை போய் குடிச்சு செத்து இருக்கான், அவனுக்கு 10 லட்ச ரூபா எதுக்கு கவர்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றது எனக்கு ஒரு கேள்வி. ஒண்ணு, இப்போ பட்டாசு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் பட்டாசு விபத்து நடந்தது நாமக்கல்ல. அந்த பட்டாசு விபத்துல அவங்க டெய்லி கூலி தொழிலாளர்கள், எது அவங்க அந்த வேலைக்கு போனாதான் சாப்பாடு,
வேலைக்கு போனாதான் இது. அதுக்கு போயிருக்காங்க. அதுக்கு போய் இறந்தவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய், 5 லட்சம் இல்ல 3 லட்சம், 1 லட்சமோ 2 லட்சமோ கொடுத்துருந்தாங்க. 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. எனக்கு அதுதான் புரியல. அவங்க தொழிலுக்கு போய் இறந்துருக்காங்க, அவங்க வயிற்று பொழப்புக்காக போயிருக்கு இழந்திருக்கவங்களுக்கு 2 லட்சம் 1 லட்சம். ஆனா ஒருத்தன் திமிர் எடுத்து போய் இது எடுத்துட்டு போய் சாராயம் குடிச்சு இறங்குறவனுக்கு 10 லட்சம். என்ன நியாயம் மக்களே? இது என்ன நியாயம்? இவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தா அவனுக்கு அது 1 லட்சம் கொடுக்கறதே ஓவரு. ஆனா அங்க போய் 10 லட்சம், இங்க 1 லட்சம். ஸோ இதெல்லாம் நியாயமா இருக்கா? இந்த மாதிரி நிறைய கம்பேரிசன் வைக்கலாம், அப்படி பேசுனதான். பட் நான் புதுசு இதுக்கு, இந்த ஒரு டாபிக் அரசியல் இதுக்கெல்லாம் புதுசு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். பட் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன பேசிக் வச்சு சின்ன சின்னதாக கம்பேரிசன் பண்ணும்போது எனக்கு இப்படி படிக்கிறதுன்றதான் பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு அந்த ஒரு பிரச்சனை இருக்கு, இது ஒன்று. அதை தாண்டி இப்போ விஜய்க்கு யாரெல்லாம் ஆதரவு, இது கொஞ்சம் அவுட் ஆஃப் டாபிக், அந்த ஒரு டாபிக் போன மாதிரி இருக்கும், மன்னித்து விடுங்கள். ஸோ விஜய்க்கு யார் ஆதரவு கொடுக்க போறாங்க, யார் இதெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு கேட்கும்போது, இப்போ காலையில இருந்து பாத்தீங்கன்னா சிபிஎம், சிபிஐ, அப்புறம் காங்கிரஸ், விசிகே, இந்த மாதிரி கூட்டணிகள், திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தான் இவங்க. காலில் வந்து நாங்க ஒன்றும் முடிவெடுக்கல, அதை யோசிச்சு சொல்றோன்றதையும் சொல்லியிருக்காங்க. நாங்க ஒரு கூட்டணியில இருக்கோம், அந்த கூட்டணியில இருந்துட்டு நாங்க யோசிக்கணும். ஏன்னா இப்போ அவங்களுக்கும் ஒரு சிக்கலான நிலைமை தான். ஏன்னா திமுக எதிர்கட்சியா வந்துடும், இவங்களுக்கு எதிர்கட்சியில இல்லை. ஏன்னா அவங்க மெஜாரிட்டி வச்சிருக்காங்க. ஸோ அதுல மெஜாரிட்டி இருக்கவங்க தான் எதிர்கட்சி. இவங்களுக்கு எந்த ஒரு பயனுமே இல்லை. அதனால அதை விட்டு வருவாங்களா மாட்டாங்களா, ஏன்னா இவங்க வர வாய்ப்புல தான் இருக்கு. அதுல விஜய் வந்து கூப்பிட்டாருன்னா நாங்க யோசிக்கிறோன்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்தது, அதுவும் இல்ல போயிங்க அப்படின்ற மாதிரி அவங்களே தகவலை இது பண்ணியிருக்காங்க இவங்க. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் தரப்புல இருந்து முன்னாடியே பேச்சுவார்த்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த பேச்சுவார்த்தைக்கு இப்போ சரியா இருக்குமா, சரிப்பட்டு வருமா அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ காங்கிரஸ் வந்து இவங்க கூட டீல் போட்டா இன்னொரு பிரச்சனை இருக்கு. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் திமுக சார்பால தான் காங்கிரஸுக்கு இன்னும் 2 மேல நார்த் சைட்ல 2 சப்போர்ட் கிடைச்சிருக்கு, திமுக மூலியமாக தான். இப்போ இங்க பிரேக் பண்ணி இங்க போனா அங்க இருக்கிற சப்போர்ட் பிரேக் ஆயிருமேன்ற ஒரு பெரிய பிரச்சனை காங்கிரஸுக்கு இருக்கு. அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றது தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னொரு பக்கம் இதெல்லாம் ஒரு பக்கம் தீவிரமா போயிட்டு இருக்கா. பிரேமலதா எங்களுடைய சப்போர்ட் முழுக்க முழுக்க டிஎம்கேக்கு இருக்கும், விஜய் என்னுடைய தம்பி தான், இருந்தாலும் என் சப்போர்ட் இதுக்கு தான்ன்ற மாதிரி அவங்க தெளிவான ஒரு கிளாரிட்டி கொடுத்து முடிச்சிட்டாங்க. அதை தாண்டி விஜய் அவர்கள் சிஎம்மா பதவி ஏற்க போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் கரெக்டா இப்ப ரீசெண்டா வந்திருக்கும். குறிப்பா நாளை ஆளுநரை வந்து நாளை காலையில போய் சந்திக்கிறதுக்கு கோரிக்கை வச்சிருக்காங்க. அங்க செயலாளர்கிட்டையும் பேசியிருக்காங்க. அவங்க டைம் கொடுத்த உடனே விஜய் வந்து நாளைக்கு போயிட்டு ஆளுநரை சந்திச்சிருவார். அவரை சந்திச்சு முடிச்ச உடனே மறுநாள், ஸோ மே 7ஆம் தேதி கரெக்டாக 7ஆம் தேதி இது ஸ்டேடியம் இருக்குல்ல, நேரு ஸ்டேடியம் சென்னையில இருக்கு. நேரு ஸ்டேடியத்துல சி ஜோசப் விஜய் ஆகிய நான் முதலமைச்சராக பதவி ஏற்கிறேன் அப்படின்ற ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் அரங்கேற போகுது. இந்த ஒரு சம்பவத்துக்காக தான் பல பேர் காத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அவருக்கு வந்த தடைகள் ஏராளம் மக்களே. அத்தனை தடைகள்லாம் தாண்டி இவ்வளவு தூரம் வந்து எலெக்ஷன்லேயே ஜெயிச்சு அந்த பதவியை வாங்கினார்னா இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரிங்க. இது வந்து ஒரு வேற மாதிரி, இது இமேஜின் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை யோசிச்சு பார்த்தாவே கூஸ்பம்பா இருக்கு. அந்த ஒரு கூஸ்பம் மொமெண்ட்டையும் அந்த ஒரு வாக்கியத்தை விஜய் வாயிலிருந்து வந்து இப்படி ஒரு சென்டென்ஸை கேட்கறதுக்காகவே பல கோடிக்கான கணவர் காத்துட்டு இருக்காங்க, ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்றது தான். இது ஒரு பெரிய சரித்திரம் தமிழ்நாடு எலெக்ஷன், தமிழ்நாடு அரசியல்ல நடக்க போகிறது. பல பேரும் அதுக்கு தான் காத்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுல குறிப்பா ஜனநாயகன் படத்தை மிஸ் பண்ணிட்டோம், தடை பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் பொங்கி எழுந்திருப்பாங்க, இதுக்காக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஜனநாயகன் படமே ரியலா நடந்திருக்கடா, இதை விட எங்களுக்கு என்னடா தேவை? இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகணும். எப்படி இதுக்கு முன்னாடி ஜனநாயகன் ரிலீஸ் ஆயிருந்தா கூட அவ்வளோ பரபரப்பு, அவ்வளோ எதிர்பார்ப்பு இருந்திருக்காது. இப்போ விஜய் சிஎம் ஆயிட்டு அந்த பதவியில இருக்கும்போது அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அதுக்கு இருக்கிற கொண்டாட்டமும் வரவேற்பும் இருக்குதே, அது வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது மட்டும் எனக்கு தெரிகிறது. உடனே இதை இவ்வளோ பேசுறியே நீ விஜயோட ஃபேனா அப்படின்ற மாதிரி கேட்டுருவீங்க. நான் விஜயோட ஃபேன்லாம் இல்லை, என்னோட ஃபேன் எந்த வேற. பட் இருக்கிற நிலைமையை சொல்லும் போது அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல ஏதாவது தவறுதலாலோ இது ஏதாவது உங்களுக்கு ஹர்ட் பண்ற மாதிரி நான் ஏதாவது பேசியிருந்தா மன்னித்து விடுங்கள் ஐயா. ஸோ மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் லைக்கும் ஐப்பும் கொடுத்துருங்க. பை கைஸ்.